வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. குரூப் 2க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா, எல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணிகிட்ருப்பீங்க. கவர் பண்ணாதவங்களும் ஜஸ்ட்டு நீங்கள் படித்ததை மட்டும் அழகாக ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா படித்த கொஷினே வரும்போது தெரிஞ்ச கொஷினுக்கு தப்பு பண்ணாதீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா, சாட்டர்டே எக்ஸாம். ஓகேங்களா, சின்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னா 8:30 to 8 to 8:30, 8 o'clock அப்படி இல்லைனா 7:40 நீங்கள் போயிருந்தால் போயிடுங்க. ஓகேங்களா, போயிட்டு அங்கே முடிஞ்சால் ஜாலியாக இருங்க. அப்படி இல்லைனா இம்பார்ட்டன்ட் ஏதாவது படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைனா ஜாலியாக இருங்க. ஓகேங்களா, ரெண்டாவது 2 பிளாக் பாயிண்ட் பென் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எக்காரணத்து கொண்டு சைன் போடுறதோ வேறு எங்கேயுமே பிளாக் பென் தான். 10 rupees 15 rupees பிளாக் பென் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எடுத்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் உங்கள் ரூம் சூப்பர்வைசரோட சைன் வாங்க மறந்துடாதீங்க. மேக்ஸிமம் அவங்க போட்டுருவாங்க, அவங்க போடல எப்படியோ தவறிட்டாங்கன்னா. ஏன்னா ஆல் டிக்கெட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இம்பார்ட்டனாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் இன்விஜிலேட்டரோட சைன் வேணும். ஓகேங்களா, அந்நேரத்துக்கு நீங்கள் ஓடி போய் வாங்க முடியாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் குரூப் 2ல இதுதான் பிரச்சனையாச்சு. ஆல் இன்விஜிலேட்டரோட சைன் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, பெண்ணை பார்த்தோம். அப்புறம் ஆதார் கார்டு ப்ரூஃப். ஓகேங்களா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ் எது இருக்குதோ உங்கள்கிட்ட ஒரிஜினல் ப்ரூஃப் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஒரிஜினல் தான் செக் பண்ணுறாங்க, பட் ஒரிஜினலும் ஜெராக்ஸும் எடுத்துங்க. பெண்ணை இம்பார்ட்டன்ட். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் நியூஸ், இப்போ லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. 500 நியர்பை வருது. அஃபிஷியலாக தான் வந்திருக்குது. இருந்தாலும் அகைன் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் அதை இது பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக், 10th வரையும் புது புக் பழைய புக் ஃபுல்லுமே பார்த்துட்டுங்க. ஓகேங்களா, மொத்தம் 20 டெஸ்டஸ். ஓகேங்களா, இந்த வீடியோவோட சேர்த்து 20 டெஸ்ட் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக 4000 கொஷின்ஸ் நியர்பை நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷின்ஸுமே ஃப்ரீயாக இந்த நம்பருக்கு வந்து குரூப் லிங்க் கீழே கேட்டிங்கன்னா கொடுக்குறேன், அதில் அனுப்பிச்சிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. டென்ஷன் இருக்கும், டென்ஷன் இராமல் ஜாலியாக இருக்கலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் படித்ததை மட்டும் ஜாலியாக இந்த 2 days ரிவிஷன் பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு டைமுக்கு போயிடுங்க. அதிலே டென்ஷன் கம்மியாயிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 நடந்து முடிஞ்ச 2 மாதம் முன்னாடி நடந்த குரூப் 4க்கே புது புக் பழைய புக் எல்லாத்துலேயும் வந்துச்சு. ஸோ அதனால தான் கிபி 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அழுது அடி அடைந்த அன்பர். ஓகேங்களா, ரொம்ப ஃபேமஸான லைன். அந்த லைனை கொடுத்துட்டு கேட்பாங்க. அந்த வரிக்கு சொந்தக்காரர் மாணிக்க வாசகர். அவர் எழுப்பிய ஆவுடையார் கோவில். ஓகேங்களா, அது எங்கே இருக்குன்னா திருப்பெருந்துறை. ஓகேங்களா, அது எந்த மாவட்டம்னு கேட்குறாங்க. அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி போகலாம். இரண்டாவது கேள்வி, நான்மணி மாலை. நான்மணி மாலை என்ற நான்மணி கடிகை என்ற சொல்லில் கடிகை என்பது என்னன்னா தோல்வலை. ஓகேங்களா, தேர்ட் பாருங்கள், பொருதகர் என்பது ஆட்டுக்கடா. ஓகேங்களா, ஆ என்பது அதே மாதிரி பாருங்கள், ஆ என்பது பசு சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு வரும்போது அது காட்டு பசு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்திற்கே தெரிந்திருக்கிறது. திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாகவே உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னவர் கிஆர்பி விஸ்வநாதன். ஓகேங்களா, ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஈன் குழுவி. ஓகேங்களா, ஈன் குழுவி என்பது வினைத்தொகை. முக்காலத்திலும் இந்த சொல் வருகும். அதான் ஈன் குழி. பண்பு தொகைனா பிரிக்கும் போது மை விகுதி வரும். ஓகேங்களா, அப்போது ஈன் குழி என்பது வினைத்தொகை. ஆறாவது கேள்வி பார்க்கலாம். பரிதிமார் கலைஞரின் தமிழ் புலமை கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாழ்ப்பாணம் சிவை தாமோதரனார். ஏழாவது கேள்வி, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் தோன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி. எட்டாவது கேள்வி, இந்திய தொல்லியல் துறையில் கீழாவெளி சொல்கிறோம் பார்த்தீங்களா என்ற இடத்தில் தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1963 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஆதிச்சநல்லூரும் அங்கே அகழ்வாய்வு செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா 1856 1914. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துங்க இம்பார்ட்டன்ட். கீழாவளி பார்த்தீங்கன்னா கீழடி பார்த்தீங்கன்னா 1963. 9வது கேள்வி பாருங்கள். வெளிப்படை விடைகள் மொத்தம் 8, வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். அதில் வெளிப்படை விடை மொத்தம்
அதில் இதில் ஆடு எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். ஓகேங்களா, வெளிப்படை விடைகள் நேர் விடை, மறை விடை, சுட்டு விடை, இது 3 தான். ஏவல் விடை என்பது தவறு. ஏவல் விடை என்பது தவறு. 10வது கேள்வி பாருங்கள். சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. 11 பாருங்கள். மாகதம். ஓகேங்களா, மாகதம் என்பது வித்தார கவி. தொடர்நிலை செய்யுள் தூய காப்பியம் ஏற்றிட்டே இருப்பாங்க, அவங்க தான் வித்தார கவி என்று சொல்லப்படுவாங்க. ஓகேங்களா, பாடுன்னு சொல்லிட்டு பாடுபவர் பார்த்தீங்கன்னா ஆசு கவி. இப்போ 11வது பார்த்தீங்கன்னா வித்தார கவி. 12வது பார்க்கலாம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். 13வது லாஸ்ட் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின், அடிகள் நீரி அருளுக என்றவர் யார்? ஓகேங்களா, சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா, அப்படி யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா இளங்கோவடிகிட்ட சொல்லியிருப்பார். இவர்கள் இருவருமே சமகாலத்து புலவர்கள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரமும் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையும். முதல் காப்பியம் என்றால் சீத்தலை சிலப்பதிகாரம், சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை முதல் சமய காப்பியமாகும். ஓகேங்களா, இதுக்கு அடிகளினர்களும் சீத்தலை சாத்தனார். இவர்களுடைய காலம் பார்த்துங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, 14வது கேள்வி பாருங்கள். வாணிகம் செய்யும் பொருட்டு மதுரைக்கு கோவலனும் கண்ணகியும் செல்லும் போது அவர்கள் செல்லும் வழியில் வழித்துணையாக வந்தவர் யாருன்னா கவுந்தி அடிகள் என்ற ஒரு சமண துறவி. இம்பார்ட்டன்ட். 15 சித்திரக்கவி என்ற நூலை எழுதிய பரிதிமாற் கலைஞர் எந்த நாடகங்களில் பெண் வேடமிட்டு நடித்தார்னு கேட்குறாங்க. ரூபாவதி காலாவதி என்ற இடத்துல தான் அவர் பெண் வேடமிட்டு நடித்திருப்பார். பரிதிமாற் கலைஞர் தமிழ் செம்மொழியாக்கத்துக்காக நிறைய பாடுபட்டிருப்பார். குறுகிய காலத்திலே மறைந்திருப்பார். அவருடைய காலம் 1870 டு 1903. ஓகேங்களா, தமிழ் செம்மொழின்னு வட்டார மொழின்னு சொன்னதுக்கு கோவப்பட்டிருப்பார். அவர் பெண் வேடமிட்டு நடித்தது பார்த்தீங்கன்னா ரூபாவதி காலாவதி. சித்திரக்கவி என்ற நூலையும் அவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா, நாடகவியல் என்ற நூலும் அவரது தான். ஓகேங்களா, அது செய்யுள் வடிவ நூல். சித்திரக்கவி என்ற நூலை எழுதிடும் பரிதிமாற் கலைஞர். அவர் பெண் வேடமிட்டு நடித்தது ரூபாவதி காலாவதி. ஓகேங்களா, ரூபாவதி காலாவதி ரெண்டுமே பாருங்கள் ஒரு பெண் பெயர். 16 பாருங்கள். செம்மொழி தகுதி கோட்பாடுகள் 11 தகுதி கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கோட்பாடு சொன்னவர் முஸ்தபா. பழைய புக்கில் கொஸ்டின், செம்மொழி தகுதி பாடுகள் குறித்து 11 தகுதி கோட்பாடுகள் கூறியவர் முஸ்தபா. 16 ஓகேங்களா, தொன்மை முன்மை அப்படின்னு சொல்லிட்டு வரது சொன்னார் பார்த்தீங்கன்னா தேவநாயர் பாவனார். 11 செம்மொழிக்கு 11 கோட்பாடுகள் சொன்னார் பார்த்தீங்கன்னா முஸ்தபா. ஓகேங்களா, 17வது பாருங்கள். பரிதிமாற் கலைஞர் சம்பந்தமாக ஒரு கேள்வி. உயர்தனி செம்மொழி என்ற கலை சொற்களை படைத்தவர், முதலில் தமிழை உயர் செம்மொழியாக அறிவித்தவரும் பரிதிமாற் கலைஞர். கரெக்ட் தான். இவருடைய 13 நூல்கள் 2006 டிசம்பர் 2 அன்று தமிழக அரசால் அரசுடைமையாக்கப்பட்டது. 2007 ஓகேங்களா, இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது 2007. ஊஎஸ்ஆக்கு 2006. ஓகேங்களா, வேறு யாருக்கு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு 1995. பெரியாருக்கு 1978. ஓகேங்களா, திருப்பூர் குமரன் விட்டுருப்பாங்க, அஞ்சலை வேலுநாச்சியருக்கு விட்டுருப்பாங்க. ஸோ இயர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது பாருங்கள். காலாவதி ரூபாவதி என்ற இடத்துல தான் ரூபாவதி என்றும் தன் பெண் வேடம் மட்டும் நடிச்சிருப்பார், அதுவும் கரெக்டு. ஸோ டி. 18 பாருங்கள். அன்பை பெருக்கி எனது ஆரோயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே. பராபரமேன்னு வரும்போது நீ மேக்ஸிமம் தாய்மானவர் போட்டலாம். பராபரமேன்னு சொல்லிட்டு 2 பேர் ஏற்றிருப்பாங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தாய்மானவர் வழியில் ஏற்றிருப்பார். குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஏற்றிருப்பாங்க. மனோன்மணி கண்ணி எக்கால கண்ணி நீட்டிருப்பார். சரிங்களா, ஸோ இதுக்கு 18க்கு பார்த்தீங்கன்னா அன்பை பெருக்கி உயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையரே பராபரமே தாய்மானவருடைய பாட்டல். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, இவரை வழித்தோன்றலாக இவரை குருவாக வைத்து தான் வள்ளலார் இவரை குரு என்று சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அப்போ 19 பாருங்கள். கீழ்கண்ட யாரை தொண்டர்சீர் பரவுவார் என்று போற்றுவர்னு கேட்குறாங்க. தொண்டர்சீர் பரவார் யார்? உத்தம சோழனாக சேக்கிழார். ஓகேங்களா, 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்திருப்பார் அவர். 20வது கேள்வி பாருங்கள். உலக வரலாற்றிலே மாணிக்க வாசகரை போன்று புலமையும் உழைப்பும் துன்பத்தை பொறுத்தல் இடையுறா நிலத்தை பக்தி ஆகிய பண்புகள் நம் மனத்தை கவர்கின்றன என்று கூற்று மாணிக்க வாசகர் இவ்வளவு புகழ்ந்தவர் ஜி. போப். 21 பொதுமறையான திருக்குறளில் இல்லாதுமில்லை இணையில்லை முப்பாலைக்கு நிலத்தை என்று வரிகளும் பாரதிதாசனோட வரிகள். ஓகேங்களா,
22 பாருங்கள். பகை வெல்லும் கூகை காக்கை இகழ் வெல்லும் சேர்ந்தற் பொழுது காலமறிந்து செய்யும். எந்தெந்த காலத்தில் எது செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அடிகள் தான் அது. 22C. 23 கொற்றம் என்பது அரச நீதி. புல் என்பது பறவை, பெரிய புல், சின்ன புல் பெரிய புல்லாம் மயங்கொலி பிழைகள்லாம் பார்த்துங்க. சின்ன புல் என்பது புல் மாட்டு வைக்கிறது, பெரிய புல் என்பது பறவை, தாருகன் என்பது ஒரு அரக்கன், காளி அணங்கு என்பது காளி கணங்கம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. 24வது பாருங்கள். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? வால்ட் டிஸ்னி. சி. 25 பாருங்கள். ஒளிப்படம் எடுக்கும் முறை 1830 கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் எட்வர்ட் மைப்ரிட்ஜ் முதலில் ஓடும் குதிரை தான் இயக்கப்படமாக எடுத்தார். ஃபஸ்ட்டு ஓடும் குதிரை தான். ஈஸ்ட்மேன் என்பவர் படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தார். எடிசன் ஒருவர் மட்டுமே பார்க்கும் படக்கருவை கண்டுபிடித்தார். ஆமாம். பிரான்சிஸ் சென்கின்ஸ் என்ற அமெரிக்கா 1894 ரிச்மண்ட் என்னும் இடத்தில் இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் வடிவமைத்தார். புதிய படவெழுச்சிகளை உருவாக்கியவர் கருத்துக்கள் அடிப்படையாக அமைந்தன. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, படிச்சுங்க. 26 பாருங்கள். திருஞான சம்பந்தர் வரலாறு மற்றும் டேஷ் செய்யுட்கள் விரிவாக கூறப்பட்டுள்ளதால் பிள்ளை பாதி புராணம் பாதி. ஆமாங்க, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று அழைக்கப்படுவது திருஞான சம்பந்தரை தான் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க கேட்பாங்க. ஏன்னா 1256 பாடல்கள் திருஞான சம்பந்தரை மட்டுமே புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. ஸோ அதனால் தான் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று கூறப்படுகிறது. எவ்வளோ பாட்டுனா 1256. ஓகேங்களா. 1 2 5 6 பாருங்கள். இந்த 2 கண்டினியூஸ் நம்பர், இந்த 2 கண்டினியூஸ் நம்பர், அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. 27 பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என சேக்கிழாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. திருவாடுதுறை ஆதீனத்தில் ஒர்க் பண்ணியிருப்பார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 28 அம்பேத்கர் உலக தலைவர்கள் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என்று கூறியவர் அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார்? பெரியார். தமிழர் 29 தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமிர்தனை இனிக்கும் பொங்கல் திருநாளாம் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் முடியரசன். 30 பாருங்க. அம்பேத்கரை ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த. ஓகேங்களா. தனியார் அம்பேத்கர் நிறைய பேர் புகழ்ந்திருப்பாங்க. நூலகம்னு சொல்லிட்டு வரும்போது ஓகேங்களா நேரு. அம்பேத்கரை ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும், நேரு. 31 பாருங்க. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவும் இருந்தால் போதும், மீண்டும் அதை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் தமிழுக்கு தொண்டாற்றிய கால்டுவெல். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தால் போதும், மீண்டும் புதுப்பித்து விடலாம். ஓகேங்களா. தமிழை உலகரை செய்தவர் கால்டுவெல். ஸோ அவரே சொல்லியிருக்கார் புதுப்பித்து விடலாம். அம்பேத்கர் எந்த ஆண்டு மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்தான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. மக்கள் கல்விக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது 1946. அம்பேத்கர் சம்பந்தமாக ஒரு 10 டேட்டா இருக்கும். ஓகேங்களா. அவர் இளநிலை கல்வி பார்த்தீங்கன்னா 1912, முதுநிலை கல்வி பார்த்தீங்கன்னா 1915, எம்ஏ முடிச்சிருப்பார். ஓகேங்களா. அப்பே பட்டம் வாங்கியிருப்பார். 23 பார்த்தீங்கன்னா ரூபாய் பற்றிய பிரச்சனை, ரூபாய் பற்றிய ஆய்வுக்காக பாரிஸ்டர் பட்டம், அதுவும் அதே 1923 தான். 1923 முனைவர் பட்டம் வாங்கியிருப்பார் கொலம்பியா யூனிவர்சிட்டியில். ஓகேங்களா. அவருடைய முதல் நூல் பார்த்தீங்கன்னா அச்சில் வெளிவந்த முதல் நூல் சாதிகளின் தோற்றம், அந்த நூல் தான் வந்திருக்கும். வேறு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மக்களுக்காக பேரவைன்னு சொல்லிட்டு வரும், அது 1924. பாரதம்னு வரும், அது 1927. ஓகேங்களா. இவருடைய நூல் அடிப்படை வச்சு தான் ஆர்பிஐ அவங்களோட ரூல்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 33வது பாருங்கள். சோழ நாட்டில் திருவனந்தூரில் ஓச்சீர் மரபில் தோன்றிய கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வல்லவர். கம்பரை ஆதரித்தவர் அவர் தான். ஓகேங்களா. வான்மீகி முனிவர் வடமொழியில் ராமாயணத்தை இயற்றினார். கம்பர் தம் நூலுக்கு ராமாவதாரம் என பெயரிட்டார். கரெக்டு. கம்பர் தம் நூலுக்கு என்ன பெயரிட்டார்னு அகைன் கொஷின். ராமாவதாரம் தான். 6 காண்டங்கள், 113 படலங்கள், மொத்தம் 10,500 பாடல்கள். ஓகேங்களா. பாருங்கள், இப்போவும் கம்பன் போன்ற ஒரு கவி பிறக்க முடியுமா? முடியாது. 34வது பாருங்கள். செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வி மற்ற செல்வம் மிருகத்தனம். அம்பேத்கர். இந்த கூற்று சொன்னவர் அம்பேத்கர். ஒருத்தர்கிட்ட கல்வியே இல்லை, காசும்
ஒருத்தட்ட கல்வி மட்டும் இருக்குது, உழைப்பும் இல்லை, செல்வமும் இல்லை, இல்லாத கல்வி, செல்வமும் இல்லை, காசும் இல்லை, அந்த கல்வி அவருக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகலை அப்படின்றாரு. உழைப்பும் கல்வியும் இல்லாத செல்வம் மட்டுமே இருந்துச்சுன்னா அவன் மிருகத்தனமான செயல்களை செஞ்சிட்ருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அம்பேத்கர். 35 தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கிறது என்று சொன்னவர் கெலட். 36 பாருங்கள். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழியாம் தமிழ் செம்மொழியாம். தமிழ் செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நிறுவியவர் பரிதிமார் கலைஞர் தான். 37 பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. ஓகேங்களா. திருச்சி பாரதிதாசன், திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா மனோன்மணியம், மதுரை காமராசர். ஓகேங்களா. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கிளியராக பார்த்துங்க. அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரம் உண்டோ தமிழா என்ற வரிகள் தமிழ் விடு தூதில் உள்ளது. இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது. 39 பாருங்கள். பெண்ணின் வீரத்தினை கெடுக சிந்தை கடிதி இவள் துணிவு. லைன் எப்படி இருக்கு பாருங்கள். என்ற பாடலில் கூறியவர் ஓக்கூர் மாசாத்தியார். பெண்களின் வீரத்தினை கெடுக சிந்தை கடிது இவள் துணிவு என்ற பாடல் ஓக்கூர் மாசாத்தியார் அவர்கள் பாடியது. 40வது கேள்வி. போலி புலவர்கள் தலையை கொட்டுபவர் இல்லை அதிவீரம பாண்டியவர். வெட்டுபவர் யார் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கோத்தர் வெட்டிடுவார். இங்கே வந்து குற்றத்தான் கேட்டிருக்காங்க. அதிவீரம பாண்டியர். காதுகளை அறுப்பவர் வில்லிபுத்திரார். ஓகேங்களா. உவேசா தமிழோட தூதை முதல் பதிப்பித்தாண்டு 1930. பழைய புக்கில் இருக்குது, புது புக்கில் இருக்குது இந்த கேள்வி. 42 பாருங்கள். பெரியாழ்வார். ஓகேங்களா. பெரியாழ்வார் நம்மாழ்வார் சம்மந்தமான கேள்விகள். இந்த பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு, நம்மாழ்வார் திருவாய்மொழி, தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி. தொண்டரடி பொடியாழ்வார் வந்து திருப்பள்ளி எழுச்சி. பொடி போட்டால் எழுந்துப்பாங்க அந்த காலத்தில் வயசானவங்க. திருமங்கையாழ்வார் பெரிய திருமடல் சிறிய திருமடல். ஓகேங்களா. 43வது பாருங்கள். குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி இருக்கு. பெருமாள் திருமொழி 105 பாசனங்களை கொண்டுள்ளது. முகுந்த மாலையும் பாடியிருக்கார் இவர். ஓகேங்களா. வடமொழியில் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இந்த பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000 வைக்கப்பட்டுள்ளது. 44வது கேள்வி. நல்லந்தவனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை 33. ஓகேங்களா. 45 உயிர் இருக்குமே பேரின்பவற்றின் திறவுகோள் என்று சொன்னவர் அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை ராமலிங்க அடிகளார். வள்ளலார் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய காலம் 1823 டு 1874. ஓகேங்களா. 46 பாருங்கள். வள்ளலார் உரு வழிபாடை நீக்கி ஒளி வழிபாட்டை மக்கள் பின்பற்றச் செய்தார். எனவே புதுநெறி கண்ட புலவர் என வள்ளலாரை சொன்னவர் பாரதியார். பாரதியார் பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார் பாரதியார். விடிவெள்ளின்னு கேட்கும் போது ஈரோடு தமிழன்பன் சொல்லலாம். ஆனால் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி யார்னா நம் பாரதியார். ஓகேங்களா. 47 பாருங்கள். அந்த கேணியம் எந்திர கிணறம் என்பது பெருங்கதை. அது எந்திர கிணறு என்பது ஆழ்துளை கிணறு பற்றி குறிப்பதாகும். கரெக்டு. ஒருமை தோற்றது ஐவிரர் உணப்பின் இளங்கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் என்பது கம்பராமாயண வரிகள், மணிமேகலை கிடையாது. 3வது பாருங்கள். அகல்வயல் பொழிந்தும் உருமிடத்துதுவா ஊர் நிலம் என்பது புறநானூறு. கரெக்டு. ஸோ 1, 3 சரி. 47க்கு பி. 48 பாருங்கள். உமரப்புலவர் டேஷ் பாக்கலான முதுமொழி மாலை. அங்கே பார்த்தோம் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலை எழுதினார். உமரப்புலவர் சீராபுராணத்தை இயற்றிய உமரப்புலவர். ஓகேங்களா. அவர் வந்து முதுமொழி மாலை எழுதியிருக்காரு. அது எவ்வளோ பாக்கள் கேட்டிங்கன்னா 80 பாக்கள் கொண்டுள்ளது. 48 பி. 49 பாருங்கள். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று பாடலடி இடம்பெற்றுள்ள திருமுறை. ஓகேங்களா. தேவாரம் தொகுத்தோர் பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி தான் தொகுத்திருப்பார். ஓகேங்களா. இது 6ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. 6ஆம் திருமுறைன்னு யார் வராங்க? 1, 2, 3 என்பது திருஞான சம்பந்தர். 4, 5, 6 என்பது திருநாவுக்கரசர் அப்பர். 50வது பாருங்கள். முதல் மூவர் பாடியதே தேவாரம். ஓகேங்களா. அதில் அதிக காலம் வாழ்ந்தவர் யார் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் தான். 50வது. திருநாவுக்கரசர் எங்கே பிறந்தார்? திருவாமூரில் பிறந்தார். அதை கேட்பாங்க. பெற்றோர் புகழனார் மற்றும் மாதனியார். ஓகேங்களா. தமக்கையர் திலகவதியார். தமக்கையாரால் தான் இவர் சமண சமயத்திலிருந்து அகைன் வந்து சைவ சமயத்திற்கு மாறியிருப்பார்.
இயற்பெயர் இம்பார்ட்டன்ட் மறுநீக்கியார். ஓகேங்களா. சமணத்தில் இருக்கும்போது தர்மசேனர் இருந்திருக்கும். ஓகேங்களா. சிறப்பு பெயர் தர்மசேனர், அப்பர், வாகீசர். இவர் தாண்டகம் பாடுவதில் வல்லவர், எனவே இவரை தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவரது காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. திருவாமூர் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்து உள்ளது. திருவாமூர் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, திருவாமூர் எங்கே இருக்குது? கடலூரில் இருக்குது. ஓகேங்களா. அங்கே பண்ருட்டி இருக்குது. முந்திரிக்கு ஃபேமஸான ஒரு கடலூர். ஓகேங்களா. அப்புறம் கடலூர் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் வருங்களே, என்ன பீச்சு? சில்வர் பீச் வந்து சென்னை, மெரினா சென்னை. அப்புறம் அந்த பீச் தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் நான், இல்லை நீங்களே கேட்டிங்கனாலும் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட். இப்போ முட்டுக்காடு என்ன சில பீச்செலாம் கேட்பாங்க. கடலூர் வந்து முட்டுக்காடு என்பது காஞ்சிபுரத்தில் உள்ளது. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எக்ஸாம் இதோட எல்லா பிடிஎஃப்மே ஃப்ரீயாக நம்மளுடைய குரூப்பில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸ், தமிழ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். 20 டெஸ்ட்டு. ஓகேங்களா. ஃபுல் டெஸ்ட்டுமே தமிழ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். பழைய புக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஓகேங்களா. முடிஞ்சளவு எக்ஸாம் முடிஞ்சுட்டு ஆன்சர் கீ சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறோம். அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஓகேங்களா. எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எக்ஸாம் சொன்னால் தான் பேனிக் ஆகாதீங்க. பென் எடுத்துகிட்டு போங்க, ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க, ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் கூட எடுத்துகிட்டு போக வேண்டியது அது 3 தான். ஃபஸ்ட்டு காலையில் கரெக்டாக லைட்டாக சாப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க. பத்திரமா எக்ஸாம் எழுதிட்டு வந்து என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எக்ஸாம் நல்லபடியாக எடுத்துக்கு பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.